நான் வேணா சட்டையா வரும். வாங்க மகளே, எப்படி இருக்கீங்க? 12:01 ஆயிடுச்சு. என்ன போய் சொல்ற மகளே, டைம் இருக்கு. முதல் லிங்கா பணமா? இப்ப சொல்லு, மீனுக்கு கால் இருக்குதா? கிடையாது. என்னங்க கண்டித்தனமா பேசு. ஆரிஃபு உன்னை மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்ப கொஞ்ச நேரம் என்ன இது இப்ப சாவு. அதுக்குதானே நான் எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாம இருந்தேன்டா. எப்படி இருக்கு? சுடுதியாயும் நல்லா இருக்கா? சுடுதான் சார் எப்பவுமே. அதுக்குதான் நான் சாப்பிட்டுட்டு ஏவாயும் வந்துருச்சு. ஆனா நான் ரியாக்ஷனே பண்ணாம இருந்தேன். அவன் பாத்தியா, அவன் சார் ஆயிட்டான். 1 2 3 4. இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா சார்? என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. வாங்க மகளே, எப்படி இருக்கீங்க? சும்மா அப்படியே வந்து அரும்பாக்கம் வந்தோம். காலைல இருந்து வீடியோ எடுத்துட்டு ஒரு ஃபினிஷிங் கொடுக்க போறேன். எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். சாப்பிடலாம். இது வேற வீடியோ இடம். ஏன்? 2வது பார்ட் அது முடிஞ்சிருச்சு அன்னைக்கு. சரி ஓகே. ஸோ நேற்று பார்த்தோம்னா ஸ்டார் படம் பார்த்தோம். நேற்று ஆயிடுச்சு. மணி 12 12:01 ஆயிடுச்சு. அதனால வந்து கேமரா வச்சிருப்பாங்க. மக்கள் இந்த அளவுக்கு ரீல் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே பேக், அதே சட்டை, அதே நேற்று படம் தான். இதுதான் 12:01 ஆயிடுச்சு. 12:01 ஆயிடுச்சு. என்ன போய் சொல்ற மக்களே, டைம் இருக்கு. எவ்வளவு புழுகுறாங்க. இந்த பையன் வந்து எதுக்கு வந்தானே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து வந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை பார்த்தா பக்கத்துல வந்துட்டு வந்தான், வண்டியில ஏறினான். அப்பயும் கூட வந்தான். நாங்களும் பாத்துட்டே இருந்தோம். வழி தம்பி, நீ எங்க இருந்து எங்க இருந்து வந்திருக்க? எங்க போய் வந்திருக்கேன்? வீடு எங்க இருக்கு? நான் வீட்டுல இருந்து வந்தேன். எல்லாரும் வீட்டுல தான் போவோம். நீங்க எந்த வீட்டுல? போறவன வந்து நடுவுல என்னப்பா பாக்க இழைச்சி போயிருக்கேன். பிரகாட்டு ரொம்ப இழைச்சி போயிருக்கேன். பார்த்தா துபாயில இருக்க மாதிரி இருந்திருக்கு. துபாயில இருந்த மாதிரி இருக்கு. எங்க 10-11 மணிக்கு எங்க கோயம்பேடு பக்கம் போவாங்க. தம்பி பாக்க அம்சமா இருக்கீங்களா? நானும் கொஞ்ச நேரத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கூட வந்தனால எங்க நம்ம இது கனவுலகு மன்னன் காஜா அவனா? வீட்டுல போன் பண்ணான். போன் பண்ணிட்டு வரேன். இது எங்க வரேன்? கோயம்பேடுல இருந்து பிக்கப் பண்ண வரேன். என்ன இப்ப இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்கணும். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நானே அங்க போயிட்டுதான் இருக்கு. கண்டென்ட் வச்சு பேசினா பரவாயில்ல. எதுவுமே இல்லாம கண்டென்ட் இல்லாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான்டா கண்டென்ட். ஆரிஃபு காஜா வந்து அப்பப்போ நைட்டு போற நேரம்லாம் வந்து நீ ஒரு இதுவா இருந்து கேட்க மாட்டியான்னு. எதுவா இருந்து கேட்க மாட்டியா? வாடி எதனா சொல்ல இருக்கு. நான் எதை சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. இப்ப புரியலடா. ஏதோ சொல்ற காஜாவை பத்தி ஏதோ ட்ரை பண்ற. அவனை ட்ரைவே பண்ணல. நைட்டு வந்து எங்கேயாவது போறான் வரான் அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிதான் கேக்குறேன். எனக்கு என்னவோ நீ வீடியோ ஷூட் பண்ற மாதிரி இல்ல. இந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட போய் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. லைட் இந்த பக்கம் சொல்லு. 12:01 ஆயிருச்சு. படம் வந்து 2 நாள் ஆயிருச்சு. நாங்க வந்து ஒரு நாள் கேமரா ஸ்டார் மூவி பாத்துருப்பீங்க. பார்த்த உடனே நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷன்ல இறங்கி இருப்பீங்க. என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்மளும் நடிக்கலாம், நம்மளும் சினிமாக்கு சேரலாம், நம்மளும் சினிமாக்கு போலான்ட்டு நிறைய பேர் இப்பவே. நீங்க அதுக்குதான் முடிவு வளர்ப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் மயிர் வந்து சும்மா தான் வந்துட்டேன். அது வேற டிபார்ட்மெண்ட். என்ன அந்த படத்துல இந்த வெற்றிமாறன் மாதிரியே பேசுறாரு. இல்ல ஆனா அதுல வெற்றிமாறன் சீன்லாம் சமப்பா. என்ன சீன் வந்துச்சு அவர் சீனு? வெற்றிமாறன் சீன் எதிர்பார்க்கல. வெற்றிமாறன் வரலான்னு சத்தியமா யாரும் சொல்லவும்ல. அட்லீஸ்ட் ஸ்டேட்டஸ்ல முதல்ல கண்டுபிடிச்சேன் எப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து தனுஷ் அங்கங்க தனுஷ் பாட்டு அப்படிங்கிறப்ப எனக்கு லைட்டா ஒரு பொல்லாதவன் இது
புதுப்பேட்டை சாங் அது. அந்த சாங்கு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹீரோனிக்கு வந்து தனுஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுதான் வந்து தனுஷ் 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 அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் எப்படி தெரியும்? தனுஷ் தனுஷ் தானே தெரியும். கெரியர்ன்றது வந்து சினிமா மட்டும் இல்லை. அதுல ஒரு டைலாக் ஒன்று வரும், வாழ்க்கை வேற வெற்றி வேற அப்படின்னு வரும். வாழ்க்கையும் வெற்றியும் ஒண்ணுதான் அப்படின்வாங்க. அது தப்பே, அது ஒரு பேட் கான்செப்ட். வாழ்க்கை வேற வெற்றி வேற. நீ வெற்றி படலாலும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும், ஓகேவா? நீ வெற்றி எல்லாம் ஒரு மயம் தான் இல்லை, அது தோத்தாலும் ஜெயிச்சாலும் வாழ்க்கை ரன் ஆகிட்டு. அப்போ வந்து வெற்றியே இல்லாத வாழ்க்கை தான் சொல்ல வரீங்களா? இல்ல எப்படி? ஐயோ இருயா, எப்படி சேர்க்கான பத்தியா? என்ன யூகி ப்ரோ பிரஸ் மீட்ல கேள்வி கேட்பாங்க. அவங்க எவ்வளவு பதில் யூகி ப்ரோ, அது ஒரு டைலாக் வரும்ல, இவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுறான். யூகி ப்ரோ ஒரு டைலாக் வருதுல்ல, வாழ்க்கையும் வெற்றியும் ஒண்ணுதான் அப்படின்னுவான்ல, அது தப்பு தானே ப்ரோ. எனக்கு அதுல உடன்பாடு சொல்லி சர்ச்சையில வந்து வருங்கால எனக்கு அதுல உடன்பாடு. வாழ்க்கை வேற வெற்றி வேறு. நீ வெற்றி அடைந்தாலும் தோல்ந்தாலும் வாழ்க்கையை ஓடிக்கொண்டுதான் இருக்கும். சரி, வாழ்க்கைன்னா என்ன, வெற்றினா என்ன? வாழ்க்கையில இருக்கிறது சிக்குவா நான் சொல்றது, சோறுல கொஞ்சம் உப்பு இருக்கலாம். சரி, உப்புலயே ஃபுல்லா சோறு இருக்க கூடாது. அது சரி, ஓகே. வாழ்க்கை ஃபுல்லா வெற்றி எவனாலும் முடியாதுடா சொல்லிட்டேன். சரி, ஓகேவா? என்ன சொன்ன? இன்னும் என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல. சரி நீ கேளு, சொல்ல. ரயில் பண்றாங்க, நான் மோசமானவன் தெரியுமில. சரி சொல்லு, நீ சொல்லு. வாழ்க்கை தான் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போட்டேன்னா வாழ்க்கை எதுவுமே இருக்காது. சொல்லு, நீ வாழ்க்கை வேற வெற்றி வேற. நீ இப்படி வச்சிருக்கதே வந்து வெற்றியை தடுக்கிற மாதிரி. நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் உனக்கு பசிக்காதா? பசிக்கும்ல. நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு வெறி வரும்ல, என்ன ஜெயிக்கணும்னு. சரியா, தோத்துட்ட, வாழ்க்கை நின்றுச்சா, உனக்கு வயசே ஆகலையா? கிடையாது. என்னங்க கண்டித்தனமா பெரிய ஆரிஃபு உன்னை மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்ப கொஞ்சம் வெற்றி வேறே வாழ்க்கை வேறு. சில பேர் அந்த கான்செப்ட் பிடிச்சிருப்பீங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு என்னது, நான் வாழ்க்கையில சாதிக்க போறேன்னு பொண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்களே, நான் வாழ்க்கையில சாதிக்க போறேன், சமையல் கட்டுல சாதி, அதுதான் ஒரு பெண்ணு கழகுனாங்க. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கதை பிடிக்கும். அது வேற, இது வேற. அது ஒண்ணும் இல்ல, இந்த இழுக்கிறனாலதான் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அதாவது வந்து எவ்வளவுதான் ஜெயிக்கணும்னு போறானாலும் மறுபடியும் இழுத்து அதே இதுலதான் கொண்டு வரணும்னு நினைக்கும். இந்த உலகம் அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யூனிவர்ஸ் ஃபால்ஸ் ஆஃப் லவ்னு சம்திங் எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நல்ல விஷயம்னா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை பேசு. இல்ல நான் என்ன சொல்றேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. அதாவது நான் இப்ப என்ன, அப்படிலாம் கிடையாது. ஒரு தொழிலையோ வேலையிலயோ ஒரு பேஷன்லயோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீ தொடர்ந்து 2-3 வருஷம் நீ தொடர்ந்து பண்ணாலே அது சம்பந்தமான ஆளுங்க முட்டு இருக்கும், அது சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நேருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தின நாலேஜ் எனக்கு வரதான் போகுது. அதுல முன்னேற தான் போறேன். அதுல இருக்கிறவங்க தான் நடக்கும். வெளியே இருந்துகிட்டு டக்குனு ஒரு டீ ஸ்டால் போடணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டீ ஸ்டால் போட்டவங்க தெரியணும், அதுல வேலை செய்யறவங்க தெரியணும், அதுல பிசினஸ் பண்றவங்க தெரியும், அவங்களோட நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு வேணும், அவங்களோட அனுபவம் நமக்கு தெரியும். இப்படி பார்த்தா எனக்கு ஒரு இன்னொரு டவுட், பெரிய சந்தேகம். சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் இருக்காரு, அவர் படம் நடிச்சாரு, பிரம்மாண்டமா வந்துச்சு, குடும்ப கதை. அவர் வந்து டீ கடை ஆரம்பிக்கிறதுல சும்மா ஒரு பையில வந்து மஞ்ச பையோட தான் ஊருக்கு வந்தாரு சென்னையில, இல்லையா? டீ கடை போட்டாரு, அப்புறம் துணி கடை போட்டாரு, கடைசியில கடைசியில போட்டாரு தியேட்டருக்கு முன்னாடி. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அவர் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரா? இப்ப சொல்லு, மீனுக்கு கால் இருக்குதா? நீ இப்போ பேசுறதுதான் பெரிய பெரிய ஆளு தனுஷ் பத்தி பேசு. எனக்கு புரியல, அவருக்கு எதுக்கு என்ன சொல்றாரு? அவரு சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், நடிச்சிட்டாரு. கெவி அந்த படத்துல இருக்க கவினோட இங்க ரியாலிட்டி என்னன்னா படத்தோட கவின் கேரக்டர் நான் சொல்றது. நம்ம லெஜெண்ட் சரவணான்றது வேற. அவர் நினைச்சா அடுத்த இன்னொரு படம் கூட அடுத்த சீசன் எடுக்க முடியும். இல்ல கெவினோட கேரக்டர் வந்து நம்மள மாதிரி கீழ இருந்து மேல போறது வேற, மேல இருந்து அப்படி பக்கத்துல தட்டுறது வேற, ஓகேவா? லெஜெண்ட் சரவணன் வந்து பக்கத்துலயே தட்டிடுவாரு. படம் எல்லாம் எசால்ட் விளம்பரம் எடுக்கிற மாதிரி வருது, அப்படி தூக்கிட்டு போயிடுவாரு. நம்மள மாதிரி இங்க என்ன, அப்ப இங்க என்ன முதல் தேவை அப்படிங்கிறது? முதல் தேவை லிங்கா பணமா? யோ, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் இருந்தா எந்த விஷயத்தை வேணா சாதிக்கும் ப்ரோ. ஒண்ணு இல்ல ப்ரோ, உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். அதான் நீங்க அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டே நம்ம சந்தோஷம் தருதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த நீங்க தோத்துட்டீங்கனாலும் ஜெயிச்சுட்டாலும் இந்த உலகம் உங்களை தப்பு நினைக்கும், இல்ல பாக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பாட்டு ஓடும், நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும். நாங்களே அப்படிதான் நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு நான் வேணா சட்டையா அதுல வெற்றி பெறன்னு சொல்லலாம், தெரியாது அப்படின்ற அந்த மாதிரி தான்.